நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற லயன்ஸ் கிளப்பினுடைய மாவட்ட ஆளுநர் கே லோகேந்திரன் அவர்களே மற்றும் மாவட்ட இணை ஆளுநருடைய இணைப்பாளர் சரத் செல்வராஜன் அவர்களே, பொருளாளர் நண்பர் விதுஷன் அவர்களே, உபதலைவர் கிருஷ்ணானந்தன் அவர்களே மற்றும் தர்ஷன் உத்தியோகஸ்தர் அவர்களே மற்றும் எங்களுடைய கோடைப்பட்டி பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் வருகின்ற ஊழியர்கள் மற்றும் எங்களுடைய மாணவ செயலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே கோடைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்டு சுமார் 43 கிராம சுகாதார பிரிவு காணப்படுகிறது. 180.1 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட பிரதேசத்தில் சுமார் 46,463 பாப்புலேஷன் காணப்படுகிறது. மேற்கோடைப்பட்டி பிரதேசம் மிகவும் ஒரு பின்தங்கிய பிரதேசம், கஷ்ட பிரதேசம், கூடுதலாக இருக்கின்ற பிரதேசம். கல்வி வளர்ச்சியிலே திறமையான மாணவர்களிடம் அவர்களுடைய சரியான அங்கீகாரம் கிடைப்பதற்குரிய வளங்கள் கட்டக்கூடியான பிரதேசமாக காணப்படுகிறது. நான் முதலிலே லயன்ஸ் கிளப்பிற்கு நான் உண்மையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய ஊழியர்களை நீங்கள் கௌரவப்படுத்தி அவர்களுடைய மாணவர்களுக்கான கல்வி வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு காணப்படுகின்றது. உண்மையிலே எனக்கு உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விடயம். இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு உண்மையிலே மாண்டூரை சேர்ந்த எங்களுடைய விதுஷன், என்னுடைய அண்ணன் நண்பர், நேஷனலுடைய பொருளாளர் அவர்கள் தான். எங்களுடைய பின்தங்கிய கிராமங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஊழியர்கள் பிள்ளைகளுக்குரிய இந்த அதிகாரத்தை வழங்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்தவர். இது மாத்திரமில்லை, நாங்கள் எங்களுடைய கோடைப்பட்டி பிரதேச சபையின் மூலமாக குருதி கொடைக்கான ஏற்பாடு செய்த நிகழ்வுகள்
குழுவின் கூடையாளர்களுக்குரிய உணவு வசதிகளையும் ஏற்படுத்தி தந்ததை நான் இந்த இடத்திலே இன்றைக்கு கூட கடன்பட்டிருக்கின்றேன். உண்மையினுடைய போதைப்பற்று பெரிய சபையினுடைய கல்வி வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்பட 2 காரணம் ஒன்று குறிப்பிடலாம். மழை காலங்களில் ஏற்படுகின்ற போக்குவரத்து பிரச்சனை, எங்களுடைய கிராமங்களுடைய பரப்பளவு கூடுதலாக இருக்கின்ற காரணம், மற்றும் எங்களுடைய பாடசாலைகளுக்குரிய ஆசிரியர் சரியான பாடத்திற்கான ஆசிரியர் ரீதியான விடயங்கள் காணப்படுகிறது. இருந்தும் கோயில்கள் ஏழல் கட்சிகளில் படுவாங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவாக தங்களுடைய பெறுபவர்களை வழிகாட்டி இந்த முறையும் நடத்தப்படுகின்ற காப்போர் உயர்தர பரீட்சையில் எங்களுடைய படுவாங்களைச் சேர்ந்த பலர் வைத்தியராகவும் பொறியியலாளராகவும் மற்றும் கொமர்ஸ் ஸ்கீமிலேயும் கூடுதலாக பல்கலைக்கழகத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை நான் இடத்தில் தெளிவுபடுத்திக் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வாதார வசதிகள் பின்தங்கிய பிரதேசம், வாழ்வாதார வசதிகளுக்குரிய அங்கீகாரம் சரியான முறையில் கிடைக்கப்பட்டால் பொருளாதார ரீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாகவும் காணப்படுகின்றவை. இந்த புதியான ஒரு நல்ல விடயங்களை செயல்படுத்துகின்ற அலையன்ஸ் கழகம் இனிவரும் காலங்களிலும் எங்களுடைய போதைப்பற்று பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய கல்வி வசதி, வாழ்வாதார வசதி மற்றும் ஏனைய துறைகளிலும் நீங்கள் பங்கெடுத்து எங்களுடைய பிரதேசத்தின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு அவசியமாக வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த பொருளாதார ஈஸ்வரன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறி இனி இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற உங்களுடைய கழகத்தினுடைய ஆளுநர் இணைப்பாளர்கள் மற்றும் ஏனைய அலுவலர்கள் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஊழியர்கள் இந்த சாரதிகளாக தங்களை அர்ப்பணித்து இந்த கிராமத்திலே இருக்கின்ற மக்களினுடைய சுகாதார சேவைகள் நிறுத்திவடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அர்ப்பணித்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கௌரவம் ஒரு வாழ்வியை மறக்க முடியாத கௌரவம். போதைப்பற்று சபையை இயங்குகிற காலங்களிலே முதல் முறையாக ஊழியர்களுடைய சாதனைகளுக்கு இப்படியான கௌரவங்கள் கிடைப்பதை இதிலே முதல் தடவை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அண்மையிலே மட்டக்களப்பு மாநகர சபையில் செய்கின்ற ஊழியர்களுக்கு இப்படியான கௌரவம் நடந்தது. அதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். எனவே இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய கௌரவத்தை ஒன்று அமைத்து அலையன்ஸினருக்கு நான் மனதார நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் மதிப்புக்குரிய தவிசாளர் திரு மதிமேனன் ஐயா அவர்கள், வெள்ளாளி பிரதேச சபை செயலாளர் மதிப்புக்குரிய திரு பைரசன் ஐயா அவர்களே, 306 மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் லைன் சடாச்சரராஜா, District 360 DMCT Line Nation, First Vice President CAP Line Krishnamurthy, Project Coordinator Line Vidisala, மற்றும் இந்த பிரதேச சபையை கடமையாற்றிக் கொண்டிருக்கிற பணியாளர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்வானது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு செயல் திட்டம். ஏனென்றால் இந்த சுகாதார தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் இந்த நிகழ்வு பாடியில் அறிமுகப்படுத்தால் பல வருடங்களாக அவர்களால் இடம்பெற்று வரும் ஒரு நிகழ்வு. அந்த வகையில் பல மாதங்களுக்கு முன்பும் மட்டக்களப்பு மாநகர சபையில் உள்ள அனைத்து
சுகாதார பணியாளர்களை ஒன்றிணைத்து ஒரு நடைமுறை ஒன்றை செய்து காந்தி பூங்காவிலே மிகவும் ஒரு கோலாகலமாக அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இதே பாடல் ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக நடந்து முடித்து வருகிறது. அதே போல இன்று இந்த வெள்ளாளி தேர்தல் சபையிலே இந்த நிகழ்வை அவர்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் தேர்தலின் ஏற்பாட்டில் இன்று கூட அந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுகாதார பணியாளர்கள் மட்டுமன்றி அவர்கள் பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கையில் ஒரு உறுதுணையாக அவர்களுக்கு ஒரு எந்த வகையில் ஊக்குவிக்க முடியுமோ பெற்றோர்கள் மட்டுமில்லாது பிள்ளைகளை ஊக்குவிக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பாடுகின்ற மக்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உங்களுக்கு இந்த சர்வதேச லேண்ட்ஸ் கழகம் 306 என்பது பாரிய நிலப்பிரதேசத்தை கொண்டது. இந்த நிர்வா புயல் ஏற்பட்ட காலத்தில் கூட எமது மாவட்டம் 306 மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமல்ல, நுவரெலியா மாவட்டம், மதுரை மாவட்டம், ஒன்றாக மாவட்டம், அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் 5 மாவட்டமும் உள்ளடக்கியதுதான் இந்த 306. அந்த வகையில் இந்த மாவட்டத்திலிருந்து தான் 1.8 மில்லியன் ரூபாயை நாங்கள் நிதி சேர்ந்து முதற்கட்டமாக நுவரெலியா மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு நாங்கள் அந்த நிதி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் செலுத்தியிருந்தோம். அதற்கு கூட இந்த பாடுகிற மக்களும் தான் முதற்கட்டமாக எங்களது மாவட்டத்தில் நிதியை ஒதுக்கீடு செய்தோம். அதே போல இந்த கல்வி சார்பில் இந்த எங்கள் சர்வதேச நேரத்தில் கிட்டத்தட்ட சர்வதேசத்திலிருந்து 8 மில்லியன் ரூபாய் நிதி கிடைத்திருந்த போதும் நாங்கள் அதை பாடசாலை மட்டங்களிலே அந்த நிதியை செலவிட்டோம். அந்த வகையில் நான் இருக்கிறேன் மாவட்டத்துறை ஒரு சர்வதேச ஒரு கணனி, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கணனி ஒரு வகுப்பறையை திருத்தம் செய்து அதற்கு கணனி வாங்கி கொடுப்பதற்காக ரூபாய் 2.8 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தோம். அதே போல இன்னொரு ஒப்பட்டத்தில் அறிவித்த ஒரு பாடசாலையில் மலசல ஊடகங்கள் செய்வதற்காக கூட அதற்குரிய நிதி ஒதுக்கியிருந்தோம். அதே போல அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வீரமுனை மற்றும் 2 பாடசாலைகளுக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கியிருந்தோம். அதே போல பெரிய சிலையில் கூட ஒரு வகுப்பறை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு அந்த வேலை செய்திருக்கின்றது. முருகத்தில் கூட 2 வகுப்பறைகளை அடிக்கல் செய்து இப்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதே போல மன்னார்களில் கூட ஒரு பாடசாலைக்காக வண்டியை ஒதுக்கியிருந்தோம். அதே போல ஹெட்டத்தில் ஒரு வண்டியை ஒதுக்கியிருந்தோம். அதே போல கந்தப்பள்ளியில் ரூபாய் 5 மில்லியன் ஒதுக்கியிருந்தோம் நுவரெலியா மாவட்டத்தில் பாடசாலைக்காக. அதே போல கல்வெடி உள்ள நந்தோட மக்களுக்கு வண்டியை ஒதுக்கியிருந்தோம். இந்த நிதியை நாங்கள் கிட்டத்தட்ட 95% நிதியை நாங்கள் இந்த பாடசாலை மட்டத்திலே நாங்கள் அதை செலவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் உண்மையிலே கல்வி என்பது ஒரு அடிப்படை தேவை. கல்வி நோக்கி ஆரம்பத்தில் சரியான தலைவர்களை சமூகத்தில் நிலங்களை உருவாக்க வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் எமது சர்வதேச லட்சணம் சரி, எமது மாவட்டத்தில் உள்ள அல்லது எமது 306 மாவட்டங்கள் அனைத்து கழகங்களும் கூடுதலாக நாங்கள் இந்த பாடசாலை மட்டத்தில் ஏற்பாடு செய்து வருகிறோம். அண்மையில் கூட இதே பாடசாலை நடத்துகிறது வாழைச்சேரியில் உள்ள ஒரு மகளிர் பெண் ஒன்றுக்கு ஒரு மலசல கூட தொகுதி ஒன்று கிட்டத்தட்ட ஒரே கடமை 15 மேற்பட்ட ஒன்றாக இருந்து ஒன்றாக பிரிப்பதற்குரிய வசதியுடைய நவீன வசதி கூடிய 5 மலசல கூடங்கள் மற்றும் தனியாக பாத்ரூம் வசதி போன்ற கிட்டத்தட்ட பாரிய தொகையை செலவழித்து இந்த பாடி அறிவாக்கம் தற்போது முடிவு கொடுத்திருக்கிறார்கள். நினைக்கிறேன் இன்னும் ஒரு கிழமைகள் அந்த செயலிடம் அவர்களால் முடிவு. அதே போல அவர்கள் இந்த புதுடைய புது உடை துணிகளை கூட அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சரி, நமது 5 மாவட்டங்களிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை பார்த்துக்கிறார். எங்கு எந்த தேவை இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு நாங்கள் செய்து சென்று அந்த தேவையை நிறைவேற்றி வருவதற்குரிய அந்த வல்லமையை கடவுளும்
எவ்வளவு அங்கத்திற்குரிய அந்த சக்தியை எல்லா வளர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். அன்பை உங்களுக்கு தெரியும், இந்த காலவாசிக்குடி மற்றும் எல்லாவரை போன்ற இடங்களில் இளைஞர்கள் சமணத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அந்த இளைஞர்கள் உள்ளடக்கியும் அந்த நிகழ்வில் கூட உதவி படிப்பாளர்களால் நம்மிடம் அந்த 3 புற மாவட்டங்களில் இருந்து வருகின்ற அனைத்து அந்த இளைஞர்களுக்கான டிஷர்ட் எங்களால் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் நமது தொழிற்சாலையின் மூலம் அதை நாங்கள் எமது பிரதேசத்தில் கலரோடு கணக்கு ஆலோசித்து சுமாராக 200 டிஷர்ட் அந்த பங்குகளில் 200 டிஷர்ட்கள் எங்களால் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த சர்வதேச லாய்க்கலாத்தில் இந்த மாவட்டத்தில் காணப்படுகிற அறிவா கழகங்கள் எந்தெந்த பிரச்சனை என்ன தேவை இருக்கிறதோ கண்டுபிடித்து நாங்கள் அதை நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றோம். முடிக்கவில்லை. சுனாமி தொடக்கம் இன்று வரை என்ன இயற்கை அழிவுகள் வந்தாலும் உடனடியாக இந்த லாய்க்கலாக்கள் அந்த இடத்துக்கு சென்று எமது முதற்கட்ட பணிகளை நாங்கள் நிறைவேற்ற கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை 52 ஆரம்பித்த போதும் முதலாவதாக நான் தெரிவு செய்யப்பட்டு என்னோடு பல வகைகளில் இந்த மாவட்டத்தை சரி இந்த மணி பெருமையை சேர்த்துக் கொண்டு இந்த பாடி நண்பர்களும் தமக்கொண்டு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு என்ன வகையான செயல்களும் செய்தால் அது இந்த பிரதேசத்துக்கு சென்றடைவோம் என்பதை அவர்கள் காண கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் சுமாராக இந்த பணி ஆரம்பித்து இந்த 12ஆம் தேதி நினைக்கிறேன் நாளை மறுதினம் அவர்கள் 20வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் 20 வருடம் சேவை செய்வதற்கு அந்த சக்தி வாய்ந்த அந்த பலம் வாய்ந்த அங்கத்தவர்கள் காரணம் அவர்கள் பணி இந்த மக்களுக்கு தேவை இன்னும் பல வளர வேண்டும். உண்மையிலேயே உடலே சரியில்லை, அது 20 ஆண்டு வந்தது. இருந்தும் இந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் நேராக சொல்ல முடியாமல் நான் வந்து ஏனென்றால் இவ்வாறு நிகழ்வை நான் புறக்கணிப்பதில்லை. அதுபோல இன்னும் 2 நிகழ்வுகளை காத்து கொண்டிருக்கிறது. நான் நாகரிக அலுவலகம் அதுவே நம்மளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக அலக சாதி நோயன் அவர்களை வரவேற்கிறது. அலக சாதி சாதனை அவர்களையும் புறவழியில் வந்து பெற்றுக்கொள்வார். அதற்கு